ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு க்ளோஸ் நெக்கில் வி நெக்கு தான் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் பீஸில் நெக்கு வித்து வந்து 3.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து நான் எத்தனை இன்ச்சுனா 9 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த 9 இன்ச்சில் 1/2 இன்ச் வந்து நான் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணி இப்போது இந்த 3 இன்ச்லேருந்து 9 இன்ச் வரைக்கும் நான் கிராஸாக வந்து கோடு போட்டுக்கிறேன். சரிங்களா? இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் இந்த லைனு. ஸ்கேல் வச்சு பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த 1/2 இன்ச் கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வி நெக் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது வேண்டாம். ஸோ இந்த இதை மட்டும் நம்ம வந்து இது ஃப்ரண்ட்டு. ஸோ இப்போ வந்து பேக் வந்து நம்ம எடுக்கணும். ஓகேவா? 3.5 இன்ச்சு வித்தில் 9 இன்ச்சு ஹைட்டில் நம்ம வந்து லென்த்தில் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ வந்து பேக் பீஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பேக் பீஸும் சேம் அந்த நெக்குக்கிட்ட நம்ம வந்து நான் வந்து 1/2 இன்ச்சு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நெக்கு வித்தை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இல்லை அப்படின்னா சேமஸ் அதே 3.5 இன்ச் வந்து நெக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அகெயின் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 1/2 இன்ச்சை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பேக்கில் வந்து நான் வெறும் 1/2 இன்ச் தான் வந்து கட் பண்ணியிருக்கேன், ரொம்ப இல்லை. எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றனால நான் இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் வந்து நான் கட் பண்ணி எடுத்துருவேன். இப்போது செகண்ட் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த 1/2 இன்ச் வந்து இப்படி இருக்குங்க இல்லையா? ஸோ இதை மட்டும் நான் வந்து கட் பண்ணிப்பேன். அவ்வளோதான். ஃபஸ்ட்டே கட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் அந்த தையலுக்கு கீழே நான் வந்து அந்த 1/2 இன்ச் தானே நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணோம். ஸோ அந்த தையலுக்கு கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். சரிங்களா? வெறும் 1/2 இன்ச் தான். தையலுக்கு கீழே போட்டனால உங்களுக்கு அப்படி தெரியுது. 1/2 இன்ச் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணணும், இப்போ இதை வந்து அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அதை ரெண்டையும் இப்படி ஒன்று போல் வந்து நம்ம இப்படி வச்சுக்கணும். கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கணும். 1/2 இன்ச்சு அந்த 1/2 இன்ச்சில் இருந்து இப்போ நம்ம வந்து கிராஸாக மெஷர் பண்ணணும் ஃபுல்லாக. இந்த மாதிரி எப்போ நமக்கு டோட்டலாக வந்து 14.5 இன்ச்சு கிடைக்கி, நான் வந்து ஒரு 14.5 இன்ச்சு தான் நமக்கு வந்து அதை வளர்ந்து பார்க்குறப்போ நமக்கு கிடச்சிது. சரிங்களா? அப்போ வந்து இதை நான் ஒரு சைடில் தானே எடுத்திருக்கேன். அப்போது ஆப்போசிட் சைடுக்கும் நமக்கு வேணுமா? அப்போது நமக்கு டோட்டலாக லென்த்து வந்து 29 இன்ச்சு வேணும். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு எக்ஸ்ட்ரா வந்து 2 to 3 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? அப்போது 31 இன்ச்சு இல்லை 32 இன்ச் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து பேண்ட்டு பீஸு. ஸோ நான் இந்த பேண்ட்டு பீஸில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிளாத்தை வந்து போட்டுட்டு இப்போ நான் ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் எடுக்க போகிறேன். நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறனால மேக்ஸிமம் வந்து இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் லென்த் எடுத்துக்கிறேன்னால அதுதான் இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் இருக்குது. ஸோ பரவாயில்ல, நம்ம எடுத்துக்கலாம். வித்து வந்து 2 இன்ச் நம்ம ஒரு 2.5 to 3.5 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். நான் வித்து வந்து 3 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வந்து கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி இதை மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அங்கங்கே 3 இன்ச் கரெக்டாக அந்த லென்த் வைஸில் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ணிவிட்டு
ரொம்ப சிம்பிள், டக்குன்னு முடிச்சிடலாம். வீடியோன்றனால கொஞ்சம் பொறுமையாக எடுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து இதை ரைட் சைடு, ராங் சைடு உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு ரைட் சைடில் இப்படி ரெண்டையும் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். 3 இன்ச் எடுத்தனால 1/2 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு எடுத்துக்கலாம். அப்போ ஈச் சைடு வந்து 1 இன்ச் வந்து இந்த காலர் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? கிளாத் வந்து கிராஸாக முன்ன பின்ன இருந்துச்சுன்னா இந்த ஷேப் வந்து எக்ஸாக்டாக கிடைக்காது. ஸோ பார்த்துக்கோங்க அதை. இப்போது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இது வந்து சின்னதாக ஒரு கட்டிங் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? 1/2 இன்ச்சுக்கும் கம்மியாக அந்த கட்டிங் போதும். இப்போ ரைட் சைடு எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம ரைட் சைடில் வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த கிளாத்தை வந்து நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல அந்த இடத்துல கீழே வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேலே கீழே வந்து விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம வந்து இப்போ தையல் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த பா ஷேப்பில் ஒரு கட்டிங் போட்டோம்ல அதுக்கு மேலேருந்து வச்சு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். நான் வந்து 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங் அந்த தையல் போட்டதுக்கு மேலே வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது ரொட்டேட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் நமக்கு டேர்ன் பண்ண கொஞ்சம் இதாக இருக்கும். பட் டேர்ன் பண்ணிடுங்க, ஏன்னா நம்ம அந்த இடத்துல வந்து கட் பண்ணிடுவோம். ஷார்ப்பாக இருக்கணும் அந்த டேர்னிங் வந்து. அவ்வளோதான். ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்தோட ரிவ்யூ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதை பாருங்கள், நான் லிங்க்கும் கொடுக்குறேன். இதை நான் மீஷோவில் தான் வாங்கினேன். காட்டன் தான், சூப்பராக இருந்துச்சு. கிளாத் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோதான். இப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு ரஃப் தையல் போட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். த்ரெட்டை வந்து எடுத்துடலாம் வெளியில். ஓகேவா? எடுத்துட்டு இப்போது இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஈவனாக இருக்க மாதிரி போட்டுட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த கிளாத்தை அந்த ஷேப்குள்ளே உள்ளே விட்டுறலாம். ஒன்று மேலே ஒன்று வர்ற மாதிரி தான் இருக்கும் அந்த கிளாத்து. நம்ம ஏற்கனவே கட் பண்ணனால அப்படி தான் இருக்கும். ஸோ வந்து நான் அதையே காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது இந்த கிளாத்து கரெக்டாக நம்ம உள்ளே கையை விட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா அந்த வந்து கரெக்டாக அது உள்ளே போயிடும். இப்போ நம்ம அந்த ஷேப் கட் பண்ணியிருக்கோம்ல, கட் பண்ணதும் அதை உள்ளே லைட்டாக மடக்கி ஒரு ஜிப்புக்கு நம்ம வந்து கட் பண்ணால் எப்படி உள்ளே மடக்கி தைப்போம் அதே மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு தையல் வந்து இப்போ நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? கரெக்டாக வச்சுக்கோங்க. உள்ளே அந்த மாதிரி கையை டாப்புக்கு அடியில் ராங் சைடில் விட்டு அந்த பிசுரை திருப்பி விட்டுக்கலாம். விட்டுட்டு இப்போ நான் வந்து சுற்றி ஒரு தையல் வந்து போட போகிறேன். போடுறப்ப நீங்கள் ஃபஸ்ட்டே நாச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. நான் நாச்சை கட் பண்ணாமல் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து அந்த பிசுறு வந்து ஒரே சைடில் இருக்கணும். சரிங்களா? ஒரே பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் வந்து தையல் வந்து போட்டுக்கோங்க. இந்த இடத்துல வந்து கட்டிங் வந்து கண்டிப்பாக போடணும். இந்த இடத்துலையும் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இடத்துலையும். சரிங்களா? கட் பண்ணிவிட்டு ஒரு அமுக்கு தையல் வந்து நம்ம இப்படி போட்டுக்கலாம். இனிமேல் நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்காண்டி வரப்போகுது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன், எடுத்துட்டேன். சரிங்களா? வேணுன்றவங்க இங்கே ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து கண்டிப்பாக ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து மேலே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா? அவ்வளோதான். இது இப்படியே விட்டாலும் ஓகே தான். பட் வந்து அந்த இடத்துல ஒரு பட்டன் கூட வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.